சாதிக்கும் ஆற்றல் உள்ள பலரின் திறமை பொருளாதார சிக்கல்களால் வெளி உலகத்திற்கு அடையாளம் காட்டப்படாமலே அழிந்து போய்விடுகிறது. இதனையும் தாண்டி ஒரு சிலர் கருணை உள்ளம் படைத்தோரின் ஆதரவால் பொருளாதார உதவிகளை பெற்று விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கின்றனர். இது எத்தனை பேருக்கு சாத்தியம்? இதில் அரசின் பங்கு என்ன? பொருளாதார பிரச்சனையில் சிக்கி தவிக்கும் இளம் வீர வீராங்கனைகளை படம் பிடித்துள்ளது புதிய தலைமுறை. பதக்க குவியல்களோடு சாதனை படைக்க துடிக்கும் இவர்கள் சேலம் மாவட்டம் அழகப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த கவிதா மற்றும் பிரியா. தடகள போட்டிகள் மீது இவர்களுக்கு எத்தனை ஆர்வம் என்பதை இந்த கோப்பைகள் சொல்லாமலே விளக்கும். குழந்தை பருவத்திலிருந்தே கல்லும் முள்ளும் நிறைந்த தங்கள் ஊர் தார் சாலைகள் தான் இவர்களின் பயிற்சி களமாக இருந்துள்ளது. மாநில அளவில் மட்டுமல்ல, தேசிய அளவிலான ஓட்டப்பந்தயம், ஈட்டி எறிதல் போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ள இந்த கிராமத்து வீராங்கனைகளுக்கு தடையாக இருப்பது பொருளாதாரம்தான். ஒவ்வொரு மீட்டுக்கு போறது வந்தா 2000-3000 ஆகுது. அது அப்பாவால கொடுக்க முடியாது, அங்கங்க வாங்கி அப்படிதான் கொடுப்பாரு. எங்க ஸ்கூல்ல கிரவுண்டும் இல்லை, எல்லாம் கல்லு முள்ளு எல்லாமே இருக்கும். ஷூ இல்லைங்கிற ப்ராக்டிஸ் பண்றதுக்கு கல்லுல தான் பண்ணுவோம். ஏற்காட்டில் எங்க ஸ்டேட் மீட்ல நான் பண்ற பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு அங்க ஒருத்தரும் ஷூ வாங்கி தந்தாரு. எங்க அப்பாவால எங்களுக்கு ஷூலாம் வாங்கி தர வசதி இல்லை. அதனால இன்னும் ஷூ நல்ல ஜாலி நல்லா இருந்தா இன்னும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி நேஷனல் லெவல்ல ஒலிம்பிக்ஸும் எல்லாம் பண்ணுவோம், நல்லா பண்ணுவோம். பெண் குழந்தைகளுக்கு உலகத்தை புரிய வைக்காமல் அவர்களை வீட்டுக்குள்ளேயே முடங்க வைத்து வளர்க்கும் ஒரு சில பெற்றோருக்கு மத்தியில் கவிதா மற்றும் பிரியாவின் பெற்றோர் விதிவிலக்குதான். தங்களது பெண் பிள்ளைகளை உலகம் அறியும் வீராங்கனைகளாக உருவாக்குவதே தங்கள் கடமை என்கிறார்கள் இந்த ஏழை பெற்றோர். நாங்க விவசாயம் அப்புறம் பவர்ல விசைத்தறி ஓட்டிட்டு இருக்கோம். இவங்களுக்கு இந்த அளவுக்கு கோச்சிங்கோ மற்ற செலவுக்கோ எங்களால பண்ண முடியல. அப்படி பண்ண முடியுங்கிறப்ப யாரும் எங்களுக்கு உதவி பண்ண மாட்டிருக்காங்க. அதனால அரசாங்கமா கொஞ்சம் எங்களுக்கு உதவி பண்ணிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் எங்கள் பொண்ணுங்களுக்கு ஊக்கம் கொடுத்து நாங்கள் இன்னும் இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கலந்துக்கிற அளவுக்கு எங்களால் எங்கள் பொண்ணுங்களை கொண்டுகிட்டு வருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. கவர்மெண்ட் ஒதுக்குது, ஏதாவது ஒரு உதவி ஒதுக்குது. அது எங்களாட்ட இருக்கிறவங்களுக்கு சேர்றதில்லை. எங்கள் பொண்ணுங்களுக்கு மாதிரி இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறதில்ல பெரும்பாலும். அழகம்பாளையம் கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் தற்போது 11ஆம் வகுப்பு பயின்று வரும் இந்த வீராங்கனைகள் விளையாட்டில் சாதிக்க ஊட்டச்சத்தான உணவும் தேவை என்பது சற்று வேதனைதான். சயின்டிபிக் கோச்சிங் அவங்க பிராக்டிஸ் மெத்தடே கரெக்டா அவங்க பண்ற மிஸ்டேக்கை கரெக்டா எடுத்து சொல்றது சயின்டிபிக் கோச்சிங். அவங்களுக்கு இன்னும் நல்லா அது ஊக்கமா இருக்கும். ஆனா இந்த தமிழ்நாட்டில் இந்த சயின்டிபிக் கோச்சிங் செலவு பண்றதுக்கு முடியாதனால இவங்க வெளிய மாநிலங்களை இவங்க நாட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அழகம்பாளையத்தில் மட்டுமல்ல, தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கவிதா, பிரியாவை போல ஏராளமான வீராங்கனைகள் பல்வேறு போட்டி கனவுகளுடன் வறுமையில் பிடியில் சிக்கி தவிக்கின்றனர். அவர்களை அடையாளம் கண்டு உரிய பயிற்சி அளித்து சிறந்த வீராங்கனைகளாக உருவாக்கும் திட்டத்தை அரசு உரிய முறையில் விரைவுபடுத்த வேண்டும் என்பதே விளையாட்டு ஆர்வலர்களின் கோரிக்கை. புதிய தலைமுறைக்காக சேலம் செய்தியாளர் மோகன்ராஜ் மற்றும் பிரியாமணியுடன் ஹசீப்.